மண்டே ஆஃப்டர்நூன் ஹர்ஷாக்கு வந்து ஸ்கூல் வந்து 3 to 3:30 விட்டுருவாங்க. சோ அவனை போய் கூட்டிட்டு வந்தோம் நாங்க. சாருக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஹோம்ஒர்க் வர கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஹோம்ஒர்க் முடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு பாதி உயிர் போயிடுது. இப்பவே எப்படின்னா இன்னும் போக போக என்ன ஆகுமோ தெரியல. எனக்கு ஓப்பன் பண்ணு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு கை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, கண்ணெல்லாம் வலிக்குது, இந்த புக்கை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றான். நான் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படின்னு சொன்னேன். போயிட்டு நேரா அவங்க பாட்டி போனை வாங்கிட்டு சார் வந்து ஏசி எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. இவரு அந்த புக் எடுத்து பார்க்கும் போதே கத்துனா, இல்ல இல்ல நீ எழுத இல்ல அப்படின்னு அம்மா சும்மா பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஏமாத்தினேன். அப்புறமா இல்ல எழுதிதான் ஆகணும், கொஞ்சமா கொடுத்துருக்காங்க தங்கம் எழுது அப்படின்னு சொன்னேன். அவன் உட்காந்து எழுதினானா ஒழுங்கா எழுதிடுறான். பட் இதெல்லாம் நடுவுல பண்ற அட்டகாசம் எல்லாம் கொஞ்சம் தாங்க முடியல, அதிகமாவே இருக்கு. நானும் அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ணி எப்படியோ எழுத வச்சிருது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியா பண்ணிடுறான். கொஞ்சம் பெருசா வரும்போது அது கொஞ்சம் கஷ்டப்படுறான். கீழே பாத்தீங்களா தமிழ் வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனா போக போக எழுத பழகிட்டா சரியாயிடும். இந்த முறுக்கு மாதிரி இருக்கு கீழே, இதெல்லாம் வரல அவனுக்கு சுத்தமா. எனக்கு கை ரொம்ப வலிக்குதுன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டானா, சரி விட்டுட்டேன், நைட்டு பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க, டுமாரோ வந்து புக் ஃப்ரீ டேன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து எதுவும் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, லஞ்சும் ஸ்நாக்ஸும் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு எல்லா குட்டீஸ்க்கும் செம ஜாலி தான் போல இருக்கு. சாதாரணமாவே இவங்களை கையில பிடிக்க முடியாது, இன்னும் இவங்களை ஃப்ரீயா விட்டா அவ்வளவுதான். ஆனா ஸ்கூல்ல இருக்க மேம் தான் பாவமே. இவங்க எல்லாருமே சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இதை விட பயங்கரமா அட்டகாசம் பண்ணிருப்போம்ல.